புரட்சிகர எழுத்தாளர் டிஜேபி பாஸ்கர் லா பர்சன் அவர்கள் எழுதும் சிறுகதை கேளுங்கள். சுவையானதும் சிந்திக்கத்தக்கதுமான இந்த கதையை கேளுங்கள். இது உண்மை சம்பவம்தான். இதை உங்கள் முன்னே நான் பகிர்கிறேன். ஓ, பிரம்மாண்டமான பணக்கார வீடாக இருக்க. நமக்கு ஏதாவது கிடைக்குமா? நாம் கேட்டு பார்ப்போம். அம்மா, மேடம், யாரும்மா வீட்டில் இருக்கிறீங்க? கொஞ்சம் வெளியில் வர மாட்டீங்களா? யாயா, என்னையா வேணும் உனக்கு? வெளியில் வாங்க மேடம். அட நீயா, உனக்கு என்ன வேணும் இப்போ? ஏதாவது பசிக்குது, ஏதாவது போடுங்க. அட பாவி, பிச்சைக்காரனாக இருக்கிற நீ என்ன இப்படி கூப்பிடுறிய? என்னம்மா செய்கிறது? உங்களை போல தர்ம தேவதைகள் இந்த பணக்கார வீட்டில் இருக்கும்பொழுது நாங்கள் இப்படி தானே கூப்பிடுவோம். சரி, இப்போ உனக்கு என்னய்யா வேணும்? ஏதாவது போடுங்கம்மா, பசிக்குது. என்னய்யா, பழைய சோறு கூட இல்லையே, நான் என்னத்த உனக்கு போடுவேன்? பழைய சோறு இருந்தா நாய்க்கு, உங்கள் வீட்டு நாய்க்கு போடுங்க. உன்னை தாலி கட்டினானே அவனுக்கு போடுங்க. நாங்கள்லாம் பெக்கர், எங்களுக்கு இதெல்லாம் போடக்கூடாது. பின்ன என்னையா உனக்கு வேணும்? எனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காளான் பிரியாணி தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதை நான் பார்த்ததே இல்லையா. பார்க்கலையா? இப்போ நான் காட்டுறேன், பார்க்குறியா? காட்டியா? இதை பார்த்தியா? இதான் ஹாட் பாட். இது சிக்கன் பிரியாணி. திறந்து காட்டுறேன், பாரு. எப்படி இருக்கு? ஐயோ, வாசனை கொல்லுது, எனக்கு கொஞ்சம் குடியா. நான் பிச்சைக்காரனாச்சே, நீயோ பணக்காரி. என்னுடைய பிரியாணியை நீ வாங்கி சாப்பிட்லாமா? ஆசை வந்தத்தையும் பிறகு, பசி வந்தத்தையும் பிறகு என்னையா உயர்வு தாழ்வு இருக்குது? நான் சாப்பிட்டுக்கிறேன், குடியா. கைப்படாத குடியா. நாங்களும் கைப்பட்டு சாப்பிட மாட்டோம். சரி, நான் வீட்டில் போய் கரண்டி எடுத்து வரேன், அதெல்லாம் எடுக்கிறியா? எதுக்கு? நான் கோல்டு ஸ்பூனு வச்சுருக்கேன். கோல்டு ஸ்பூனு பார்த்துருக்கியா? இதை பார், பளபளன்னு இருக்குது பற்றியா? அட, நெஜ கோல்டாயா? நெஜ கோல்டு தான்யா. கோல்டு தாம்மா. இது விற்றா 3 லட்சம் ரூபா போகும். அடப்பாவி, எங்கே திருடுன இது? நாங்கள் எதுக்குமா திருடுறோம்? லலிதா ஜுவல்லரியில் பணம் கொடுத்து வாங்கினோம், மெட்ராஸில், தெரியுமா? சரி, குடியா. இவ்வளோ வாசனை அடிக்குதுவோம் பிரியாணி. இந்தா 1 ஸ்பூன் தர்றேன், சாப்பிட் பாஸ் சொல்லு. எப்படி இருக்கு? ஐயோ, ரொம்ப நல்லா இருக்குதியா. போடியா, நான் ஒரு குண்டாங்கொட்டு வரேன், அதில் போடியா. என்னம்மா, என்னை விட பெரிய பிச்சைக்காரியாக இருப்பிய போல இருக்கு நீ. அதெல்லாம் யோசிக்கக்கூடாதியா. நல்லா இருக்கியா? சரி, என் கூட வந்துடுறியா? வந்துடுறேன். நான் எங்கே தங்குறது? அந்த ராஜ்பவன் ஹோட்டல் இருக்குது பற்றியா, அங்கே தான் தங்குறோம். ராஜ்பவன் ஹோட்டலா? அதில் ஒரு நாளைக்கு வாடகை 3000 ரூபாய் ஆச்சே. போனால் போகுது. நான் 10,000 ரூபா சம்பாதிக்கும் போது 3000 ரூபா வாடகை கொடுக்க மாட்டேனா? வந்துடுவேன் ஐயா. ஆனால் என் புருஷங்காரன் ஒரு கஞ்சப்பையன், அவனுக்கு கொஞ்சம் பென்ஷன் வருது. இப்போ நான் அப்படியே வந்து அந்த பென்ஷன் என்ன ஆகுறது? அந்த பென்ஷனை என் பேருக்கு மாற்றிட்டு நான் வர்றேன். எப்படி உன் பேருக்கு மாற்றுவேன்? தூங்கும்போது விஷத்தை வச்சு கொடுத்துப்புட்றேன், அவனுக்கு செத்து போயிடுவான். அப்புறம் அவங்ககிட்ட ஏற்கனவே உயில் வாங்கி வச்சுருக்கிறேன். நான் மரணம் அடைஞ்சிட்டா என் சொத்து, என்னுடைய பென்ஷன் எல்லாம் என் மனைவிக்கு சேர வேண்டியதுன்னு எழுதியிருக்கேன். பார்த்துட்டு கொண்டுட்டு வந்துடுறேன். எப்போ வருவேன்? நாளைக்கு வந்துடுறேன். அப்போ நான் வரட்டுமா? நாளைக்கு வரும்போது கட்டாயம் கொஞ்சம் பிரியாணி சுட கொண்டு வாம்மா. தர்றேன். வரட்டுமா? வாங்க பெக்கர், வாங்க.